ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு எதனா உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானோட மேட்ச்சு. இதுதான் இந்த வடிவேல் சொன்ன மாதிரி இதுதான் இந்த இதோட ஹார்ட் பீஸே. அது மாதிரி இன்றைக்கி வேர்ல்ட் கப்போட ஹார்ட் பீஸே அதுதான். அது ஒரு வருஷமாக அந்த ரைவல்ரி பற்றி நிறையா பேசியாச்சு. ஆனால் அது பாகிஸ்தான் வந்து நம்ம கூட ஜெயிச்சதே இல்லை வேர்ல்ட் கப்லன்னு ஒரே ஒரு ரெக்கார்ட் இருந்துச்சு. அதை ஒரு 2022 வேர்ல்ட் கப்பில் அதை வந்து சளியாக ஆக்கிட்டாங்க. ஸோ இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு தடவை தான் அவங்க கூட நம்ம வேர்ல்ட் கப்பே நம்ம கூட அவங்க ஒரு தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க வேர்ல்ட் கப் மேட்ச்சில். ஸோ இந்த டைம் அவங்க எப்படி விளாட்றாங்க அப்படின்னு நம்ம USA கூட வேறு தோத்துட்டு வராங்க பாகிஸ்தானு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச் இந்த மேட்ச். ரொம்ப அதனால் ஒரு ஃபயராக தான் விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்போயுமே ஒரு ஃபயரில் தான் ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க மேட்ச் ஆரம்பிக்க முன்னாடி. ஐயா உய்யா ஐயா உய்யாமாங்க. ஆனால் மேட்ச்சில் கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. ஆனால் அவங்க நம்மளை ஒரு சில முக்கியமான கட்டத்திலலாம் நம்மளை தோக்கடிச்சிருக்காங்க. லைக் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அப்புறம் அந்த 2022 வேர்ல்ட் கப், அதெல்லாம் கொஞ்சம் தோக்கடிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க பவுலிங்க்கு அகேன்ஸ்டாக நம்ம திணறவும் செஞ்சுருக்கோம் நல்லாவே. அமீராக இருக்கட்டும், ஷஹீன் அஃப்ரிடியாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப திணறி இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து மேட்ச்சில் ஒரு டாக்கிங் பாயிண்ட்ஸ் தான். மெயினாக இது நம்மளை விட பாகிஸ்தானுக்கு வந்து இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்ச். ஏன்னா USA கூட அவங்க தோத்துட்டாங்க. இப்போ நம்ம கூட தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2-2 தோத்துருவாங்க. USA ஆல்ரெடி 2-2 ஜெயிச்சிட்டாங்க. இன்கேஸ் இந்தியா கூட USA தோத்தா கூட கனடா கூட ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க. அயர்லாந்து கூட ஜெயிச்சுட்டு அவங்க ஈஸியாக உள்ளே போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஈஸியாக போயிடும் USAக்கு போகிறதுக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் ஜெயிக்கலை அப்படின்னா ஒரு பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஒரு டஃப்பான மேட்சாக தான் இருக்கும். ஸோ அது எப்படியும் அவங்க வந்து வின் பண்ண தான் பார்ப்பாங்க. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்தியா எப்படி வராங்க இந்த மேட்ச்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு நல்ல நியூயார்க் பிச்சில் தான் விளாண்டாங்க ஃபஸ்ட் மேட்ச்சுமே. நியூயார்க் பிச்சில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிச்சு கண்ணா பின்னான்னு ஒரு பவுன்ஸு. அங்கே ரோஹித் சர்மா, இங்கே நம்ம ஒரு வீடியோவில் சொல்கிற மாதிரி ரோஹித் சர்மா கையிலலாம் அடிபட்டுச்சு. அவங்க அயர்லாந்து பிளேயர்ஸ்லாம் நிறைய அடி வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிச்சில் இவங்க 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சு எப்படி இப்போ சமாளிப்பாங்க? இல்லை அவங்க பாகிஸ்தான் திடீர்னு இமாத் வாசிமை திரும்ப உள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இமாத் வாசிம் ஃபிட்டானால் உள்ளே வரலாம். இமாத் வாசிம் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரு ப்ளஸ் ஒரு நல்ல ஹேண்டி பேட்டர் கூட. ஸோ இமாத் வாசிம் வந்தால் மேபி அவங்களுக்கு ஒரு வேல்யூவாடாக இருக்கலாம். இதெல்லாம் தான் மேபி அது நிறையா டாக்ஸ் இருக்குது. பட் இந்த தடவை மேபி மற்ற டைம் இருந்த அளவுக்கு இந்த தடவை ஒரு ஹைப் இல்லையோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா நிறையா இதுக்கு முன்னாடிலாம் ஒன்று கிடக்கும். இந்த தடவை அவ்வளோ ஹைப் ஒன்றும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் பார்ப்போம் உங்கள் மேட்ச் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் மேபி ஒரு 160 அடித்தாலே ஒரு நல்ல டிஃபெண்ட் பண்ண முடியும் தான் எனக்கு தோணுது. 150ன்ற மாதிரி 160, 165, மேபி 170 அடித்தா கூட நல்ல ஈஸியாக அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ரெண்டு டீமுக்குமே. ஏன்னா வந்து ஒரு அன்இவன் பவுன்ஸ் இருக்குது பிச்சில். நல்ல ஒரு ஹர்தீப் சிங்லாம் சூப்பராக போட்டார் ஓப்பனிங் ஸ்பெல்லு. அதே மாதிரி ஒரு ஸ்பெல் இங்கிட்டு ஷஹீன் அஃப்ரிடி ரிப்பீட் பண்ணாருன்னா ரொம்ப கஷ்டம். பட் அவங்க எப்படி இப்போ ஒரு ஹை அண்ட் கான்ஃபிடென்ஸில் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. பாகிஸ்தானு ஒரு வெறியில் போய் அடிச்சு தள்ளுவோண்டா நம்ம அவங்கள அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ரெண்டு டீமில் என்ன சேஞ்சஸ் இருக்கும் போன மேட்ச்குள்ளே பிளேயிங்கில் ஒன்று, இந்த மேட்ச்குள்ளே பிளேயிங்கில் ஒன்று பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இமாத் வாசிம் உள்ளே வரலாம். பட் அது அவரோட ஃபிட்டாக இருக்காரா, அவர் எப்படி ஃபிட்டாக இருக்காரா, இல்லை இன்னும் அப்படியே தான் கொஞ்சம் இன்ஜுரி இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் அவரோட வருகை அமையும். இந்தியா சைடில் மேபி அன்சேஞ்ச் 11 தான், வேறு யாரும் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஃபிட்டான பிளேயர்ஸ் தான் விளாண்டாங்க. யாரும் வந்து ஒரு மேபி குல்தீப் யாதவ் உள்ளே கொண்டு வராங்களா? குல்தீப் யாதவ் கொண்டு வந்தாங்கன்னா நல்லது, சந்தோஷம் தான் என்ன கேட்டால். ஏன்னா குல்தீப் யாதவ் வந்து எந்த டீம்லனாலும் இப்போ அவர் இறக்கலாம், அந்த மாதிரி ஒரு பவுலர் தான். ஸோ குல்தீப் யாதவ் இந்தியா கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மாதிரி ரோஹித் அண்ட் விராட் அவங்களோட ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளிக் ஆகிருக்கு. விராட் வந்து ஃபுல்லாக IPL ஓப்பனிங் தான் ஆடி இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு நல்ல பொசிஷன் தான். நம்பர் 3ல் பண்ட் அனுப்புகிறாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பண்ட் வந்து வந்ததுலேருந்து நல்லா ஒரு அடின்னு இருக்கிற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான். ஸோ அவங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்து தான் நமக்கு இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒன்றும் இல்லை, ஷஹீன் அஃப்ரிடி ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க பாகிஸ்தானு. ஃபஸ்ட்டு ஒரு ஷஹீன் அஃப்ரிடி போடுறாரு, 1 for 2 வந்துருச்சுன்னா அங்கேயே ஒரு நமக்கு ஒரு பேக் ட்ராப் தான். ஏன்னா எப்பயும் கோலி வந்து 1 downல வருவார். மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி ஒரு கஷ்டமான பொசிஷனில் இருக்கணும், கோலி 1 downல தான் வருவார். ஒரு 5 for 3 இருக்கட்டும் ஆஸ்திரேலியா கூட. அப்புறம் இந்த ஏஷியா கப்பில்
பாகிஸ்தான் கூட ஒரு 3 விக்கெட்ஸ் ஏர்லியர் லூஸ் பண்ணதாக இருக்கட்டும். அந்த டைமில் ஒரு 1 டவுன் வரதுனால மேபி அவர் கொஞ்சம் அதை நெகோஷியேட் பண்ணி விடுவார், அந்த இதை ஆடி விளாடுவார். மேபி ஓப்பனராக வந்தார்னா ஃபஸ்ட் விக்கெட்டே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் தான் ஃபஸ்ட் விக்கெட் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் போன மேட்ச்சில் முக்கியமான ஒரு விஷயம், நல்ல விஷயம் அப்படின்னா போன மேட்ச் ப்ளஸ் வார்ம் அப் ரெண்டுலேயுமே ஹர்திக் பாண்டியாவோட ஒரு ஃபார்மு எல்லாரும் நம்ம திரும்ப திரும்ப தான் சொல்கிறது, ரொம்ப இந்த தடவை அவரை ட்ரால் பண்ணிட்டாங்க. ஐபிஎல்லாம் போட்டு என்ன ட்ராலு விட்டு அப்படி பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அவர் ஒரு பங்களாதேஷ் கூட ஒரு ஹாட்ரிக் 6 அடித்ததாக இருக்கட்டும், இப்போ போன மேட்ச் ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும், நல்லா ஒரு ஃபுல்லாக ஃபிட்டாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஒரு வேர்ல்ட் கப் ஃபுல்லாக ஆடணும். போன தடவையும் 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் மெயினான பீஸே அவர் தான். அவர் போனதுனால தான் நமக்கு அந்த வேர்ல்ட் கப்பே ஒரு எட்டாத மாதிரி ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இந்த டைமில் மேபி அவ்வளோ மேட்சஸ் கிடையாது. இங்கே ஒரு 4 லீக் மேட்ச்சு, அப்புறம் ஒரு சூப்பர் 8 ஒரு 2 மேட்ச்சு, அந்த மாதிரி சூப்பர் 8 ஒரு 2 மேட்சோ 3 மேட்சோ, அதுக்கப்புறம் அப்படியே போயிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பாண்டியா அந்த சீசன் ஃபுல்லாக ஆடணும், வேர்ல்ட் கப் ஃபுல்லாக. ஸோ அதான் என்னோட எதிர்பார்ப்பு. அது மாதிரி தூபே வந்து எப்பயும் நல்லா சூப்பராக எப்படி சொல்கிறது, நல்லா சிஎஸ்கேல ஐபிஎல் இந்த வட்டம் ஃபஸ்ட் ஹாஃபில் சூப்பராக விளாண்டார். செகண்ட் ஹாஃபில் அவரோட ஃபார்ம் ஒரு மாதிரி டிப் ஆகி அப்படியே போய்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னு தெரியல. மேபி ஒரு எல்லாம் கிளியர் பிளான்ஸோடு வந்தாங்க. ஆர்சிபி கூட விளாட்றப்போ ஒரு விராட் கோலி ஒரு ஷார்ட் கவர் வச்சுட்டு அவருக்கு ஒரு பாடி லைன்லேயே போட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி அவர் பாடி லைன்லேயே போட்டு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னா நசீம் ஷா கண்டிப்பாக அவரை டெஸ்ட் பண்ணுவார். ஏன்னா நசீம் ஷா வந்து ஒரு நல்ல பேஸு, ஒரு 150 போடுற ஆள், ஒரு நல்ல ஓடி வந்து பிச் பண்ணி பவுன்சராக போட்டால் அது எப்படின்னு தெரில, எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் பெரிய சேலஞ்ச் இருக்குது. பாகிஸ்தான் பேட்டிங் வந்து இந்தியா பேட்டிங் வந்து 10 வேணாம், இந்தியா பேட்டிங் அது ரொம்ப இந்தியா பேட்டிங் வந்து ஒரு 10க்கு வந்து 8ன்னா பாகிஸ்தான் பேட்டிங் வந்து 10க்கு 5 தான். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் தான். ஸோ பாகிஸ்தானில் இப்போ பாபர் அசாம் சரி, ரிஸ்வானும் சரி, 2 பேருமே ஒரு பயங்கரமான ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுற ஆள் அங்கே யாருமே கிடையாது. இப்போ ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 50 ஓவருக்குள்ளே பயங்கரமாக கபார்னா அடிச்சு விளாண்டாரு. ஸோ அவர் கண்டிப்பாக அட்டாக் பண்ண தான் பார்ப்பார். பட் போன மேட்சை யாருக்குமே பால் படலை, அது ஒரு மெயினான விஷயம். ஸோ அவர் அடித்து பாபரும் ரிஸ்வானும் கொஞ்சமாச்சும் ஒரு இன்டென்ட் காமிச்சு ஆடினாங்க. அதனால தான் அடுத்தடுத்து வர்ற ஆட்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க போன மேட்ச்சில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அசாம் கானை வந்து முன்னாடியே ஏர்லியாக அனுப்பிச்சு விட்டதுக்கு பதிலாக, எனக்கு புரியுது இஃப்திகார் அகமது வந்து அவங்க டீமில் ஒரு ஃபினிஷர் ரோல் தான் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் ஒரு டீம் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறப்ப அசாம் கான் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் கிடையாது. அசாம் கான் வந்து அவருக்கு பிஎஸ்எல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், பட் வந்து அவர் இதில் இப்போ தான் விளாண்டுட்டு வர்றாரு. நம்ம இன்டர்நேஷ்னல் கலர்ஸில் வந்து இப்போ தான் விளையாடிட்டு வர்றாரு. ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு எக்ஸ்போஜர் வேணும். அந்த டைமில் ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷனில் மேபி இஃப்திகார் அகமது அவங்க இறக்கிருக்கலாம். அது பேட்டிங் ஆர்டர் மாற்றுறாங்களா இல்லை அதே மாதிரி தான் போகிறாங்களா, உஸ்மான் கான் ஃபயர் பண்ணுறாரா அந்த மேட்ச்சு அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மாதிரி அவங்க யூஎஸ்ஏ பவுலிங்கிட்டே திணறாங்க. இங்கே பும்ரா, சிராஜ் வந்து ஒரு மேட்ச் நம்ப முடியும், ஒரு மேட்ச் நம்ப முடியாது. பும்ரா, ஹர்ஷ்தீப், அக்ஷர் படேல் ஒரு நல்ல சூப்பரான ஒரு பவுலிங் லைனப்பு, ஒரு நல்ல பவுலிங் லைனப். ஓகே, நல்ல பவுலிங் லைனப், இந்தியன் பவுலிங் லைனப். ஸோ அதை எப்படி அவங்க தாக்கு பிடிப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு மெயினான மேட்ரு அவங்க பேட்டிங் தான் பிரச்சனையாக இருக்க வேண்டியது இது. ஏன்னா யூஎஸ்ஏ மாதிரி டீம் கூட ஒரு 159 தான் அடித்தாங்க. ஸோ மேபி அதை அவங்க சரி பண்ணிவிட்டு இந்த மேட்ச்சில் ஆடுவாங்களா, எப்படி பும்ராவை எப்படி சமாளிக்க போகிறாங்க, இல்லை ஹர்ஷ்தீப் சிங்கோட ஒரு பேஸ் அண்ட் ஸ்விங் இருந்துச்சுன்னா அதை எப்படி நெகோஷியேட் பண்ணி ஆட போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் கூட எனக்கு அவருக்கு ஹர்ஷ்தீப் சிங் தான் போத் பாபர் அண்ட் ரிஸ்வானை வந்து அவுட் ஆகணும்னு நினைக்கிறேன் ஒரு வேர்ல்ட் கப்பில். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு எப்படியும் மைண்ட் கேம்ஸ் மாதிரி ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அதை எப்படி ஓவர்டேக் பண்ணி வராங்க, பயங்கரமான ஒரு இன்டென்ஸான மேட்சாக தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, நான் இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா கோலி, தென் இன்றைக்கி நம்ம ஹர்திக் பாண்டியா, தூபே, பும்ரா, தென் ரோஹித் சர்மா கூட வச்சுக்கலாம். இது வந்து என்னோட ஆசை, ரோஹித் சர்மா அடிக்கணும்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஒன்று, அப்புறம் அக்ஷர் பட்டேல். இதுதான் என்னோட 6 பேர் இந்த சைடு. அந்த சைடு ஒரு பாகிஸ்தான் சைடில் எடுத்திங்கன்னா ரிஸ்வான் ஒரு ஆள். ஏன்னா ரிஸ்வான் கண்டிப்பாக ஆடுவார்னு எனக்கு தோணுது. ரிஸ்வான் ஒரு ஆள், தென் ஷஹீன் அஃப்ரிடி, நசீம் ஷா, இவங்க 2 பிளேயரு. ஷாதாப் கான் ஒரு ஆள். ஷாதாப் கான் முக்கியமாக நான் அவர் சொல்ல மாட்டேன். ஷாதாப் கான் தான் யூஎஸ்ஏ கூட நல்லா ஆடின பேட்ஸ்மேனு. ஒரு டீசெண்டாக அவங்க ரொம்ப தள்ளி இருந்தாங்க, அவங்கள கொஞ்சம் தூக்கி ஷாதாப் கான் தான் கொண்டு வந்தார். ஸோ
ஷாதாப் கான் ஒரு ஆள், நசீம் ஷா, ஷஹீன் அஃப்ரிடி, ஷாதாப் கான், ரிஸ்வானு, தென் இன்னொரு பேட்டர் வந்து இஃப்திகார் அகமது. என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இஃப்திகார் அகமது எப்பயுமே ஒரு டீசெண்டாக ஆடிருக்காரு இந்தியா கூட. ஸோ இவங்களாம் தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இது என்னோட ஓன் தாட்ஸ் தான். இதில் வந்து யாரையும் நம்ம மேனிப்புலேட் பண்ணுறது அது கிடையாது. நம்மளோட ஓன் தாட்ஸ் தான் எனக்கு தோன்றது. கண்டிப்பாக வந்து பிளேயர் வந்து யார் இன்றைக்கி கண்டிப்பாக அடிப்பான்லாம் யாருமே சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு டைமில் மாறலாம். ஸோ இவங்களாம் தான் ஓகே. மேட்ச்சு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 160 170 விக்கெட்டாக தான் இருக்கும். அதை பொறுத்து தான் மேட்ச்சு போகும். மேபி பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு விளாண்டா ஒரு 130 140 கூட அவங்க ஆல் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீங்கள் என்ன தலைகீழாக கட்டி தொங்க விட்டாலும் நான் இந்தியா தான் ஜெயிக்குன்னு சொல்லுவேன். ஸோ நான் அதிலேருந்து நான் மாற மாட்டேன். ஸோ இந்தியா தான் நான் பேக் பண்ணுறேன். நீங்கள் யார் வின் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னு பாகிஸ்தான் பண்ணால் கமெண்ட்டில் பாகிஸ்தான்லாம் டைப் பண்ணாங்க. ஸ்போர்ட்ஸாக தான் பார்க்கணும், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் அது இந்த சின்ன வயசுலேருந்து ஊரில் உள்ளவங்களுக்குலாம் அது ஊறி போச்சு. அதனால் பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னா ஓகே, இந்தியா வில் நாட் வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.